உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? உங்களுடைய ரேமை வந்து பூஸ்ட் பண்ண முடியுமா? இது போல் ஏதாச்சும் உங்களுக்கு ஆப் சொல்லி அந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஆப் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லது செய்தா இல்லாட்டி கெட்டது செய்தா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு உண்டான அந்த பதில் காத்துட்ருக்கு. ஸோ தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டெக்கோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் தான் tamiltechofficial.com. தமிழ் டெக்கில் இனிமேட் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான புது வீடியோஸ் அனைத்தையுமே வந்து எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான டெக்னாலஜி பற்றின விஷயங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் காத்துட்டு இருக்கு. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட் ஆப் எது? உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை வேகமாக்கிறதுக்கான ஆப் எது? உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ரேமை எப்படி பூஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் பல விதமான ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. பட் இது போல் ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லது செய்கிறத விட உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கெட்டது செய்கிறது தான் அதிகம். அது என்ன அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா பலவிதமான ஃபேமஸ் ஆப்ஸ் எல்லாம் என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளீனர் ஆப், ரேம் பூஸ்டர், பேட்டரி மேனேஜ்மெண்ட், இது போல் தான் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. பட் இந்த ஆப் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லது பண்ணுறதை விட கெட்டது பண்ணுறது தான் அதிகம். இது போல் ஒரு ஆப் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கம்பல்சரி தேவை கிடையாது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கிளீனர் தேவை அப்படின்னா எப்போ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கார்பேஜஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வருதோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் மட்டும் உங்களுக்கு சிம்பிளான கிளீனர் ஆப் ஏதாச்சும் இருந்தால் அந்த ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த க்ளீன் பண்ணிவிட்டு அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுதான் இருக்கிறதுல பெஸ்ட் வழி. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக லான்ச் ஆகிற பல விதமான ஸ்மார்ட் ஃபோனில் அவங்களே பார்த்தீங்கன்னா பில்டினாக வந்து கிளீனர்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுடைய ரேம் பூஸ்ட் பண்ணுறதுக்கான பல விதமான ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த ஆப்ஸ் எல்லாம் எப்படி கெடுதல் பண்ணுது அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. அந்த கடையில் நீங்கள் கேட்குற பொருள் ஏதோ ஒரு டேபிள் மேலே வந்து ரொம்ப ஹைட்டில் வச்சுருக்காரு. ஸோ அந்த கடைக்காரர் நீங்கள் கேட்ட பொருளுக்காக ஒரு டேபிள் போட்டு அந்த ஹைட்டில் இருந்து அந்த ப்ராடக்ட்டை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு, திரும்பவும் அங்கே வச்சுறாரு. ஸோ அதே போல் ஒவ்வொரு தடவையும் பல பேர் அதே பொருளை கேட்குறாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும் பொழுது ஒவ்வொரு தடவையும் ஏறி அங்கேருந்து அந்த பொருளை எடுத்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு பதிலாக அவர் பக்கத்தில் ஒரு சின்ன ரேக் செஞ்சு அந்த ரேக் மேலே இதை வச்சுறாரு. ஸோ இந்த ரேக்கில் இருந்து அவர் இப்போ யார் கேட்டாலும் எடுத்து கொடுக்கறதுக்கு அவர் வசதியாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒரு சேர் போட்டு அந்த டேபிள் மேலே இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஸோ இப்போ இந்த கடைக்காரர் ஒரு புது பையனை வேலைக்கு வைக்கிறாரு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எப்பெல்லாம் போய் அந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து இவர் பக்கத்தில் வச்சு கொடுக்குறாரோ திரும்பவும் அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல வச்சிடறான். ஸோ திரும்பவும் யார் வந்து கேட்டாலும் இவர் எழுந்து திரும்பவும் சேர் போட்டு அதே டேபிளில் இருந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து இவர் பக்கத்தில் வச்சு திரும்பவும் எடுத்து கொடுக்குறாரு. திரும்பவும் அந்த பையன் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் திரும்பவும் அது எங்கே இருந்ததோ அங்கே வச்சிடறான். ஸோ இதே எக்ஸாம்பிளில் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பாருங்கள். அந்த கடை தான் வந்து மெமரி, அந்த சின்ன பையன் தான் வந்து நீங்கள் புதுசாக இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த ரேம் பூஸ்டர், அது போல் பல விதமான ஆப்ஸ். அந்த கடைக்காரர் தான் வந்து ப்ராசஸர், அந்த பக்கத்தில் இருக்கிற ரேக் தான் வந்து ரேம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ப்ராசஸர் வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஆப் அது கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆப்பை எல்லாமே எங்கேயோ ஒரு மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த ரேமில் வந்து வச்சுக்கும். ஸோ அந்த ரேமில் இருக்கும்போது தான் நீங்கள் எப்போவுமே அந்த ஆப்பை ஓப்பன் பண்ண அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக ஏதாச்சும் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அந்த கிளீனரோ அந்த பூஸ்டரோ நீங்கள் அடிக்கடி கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரேமில் அந்த ப்ராசஸர் வச்சிருக்கிற அந்த ஆப்போட பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அந்த பூஸ்டரோ ஒவ்வொரு தடவையும் அந்த கிளீனரோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ரேமில் இருக்கிற மெமரி எல்லாமே திரும்பவும் க்ளீன் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் ஆப் வந்து திரும்பவும் போய் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ திரும்பவும் நீங்கள் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா திரும்பவும் இந்த ப்ராசஸர் அந்த மெமரி செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இருந்து திரும்பவும் உங்களுக்கு ப்ராசஸர் வந்து அந்த பர்டிகுலர் ஆப்பை ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட எஃபிஷியன்சி குறையும். அது மட்டும் இல்லாமல் திரும்ப ஒரே ப்ராசஸர் அது அதிகமாக செய்கிறதுனால அதோட பேட்டரியும் வந்து வேகமாக ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். இதே போல் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட ஹெல்த் பாடாகிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய காரணமாக அமையும். ஸோ அதிகப்படியாக இது போல் இருக்கிற ஆப்ஸ் எதையுமே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படியே உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு தேவை எதுவோ அந்த தேவைகளுக்கு மட்டும் இருக்கிற மினிமம் ஆப்ஸ், அதாவது பேசிக்கான ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அந்த தேவைகள் முடிந்த உடனே அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட அஃபிஷியலான வழியில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டெக்கோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ், ட்விட்டர் ஐடி மற்றும் வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி எங்களை நீங்கள் டேரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.